Good morning students, welcome back to Shaiba Group of Schools online class. In the previous class we have studied Poisson distribution. அதுக்கு முன்னாடி binomial distribution பார்த்தோம். Today we are going to see new distribution, that is normal distribution, third one and last one. Here normal distribution அப்படினா அதனுடைய PDF probability density function f of x such that mu comma sigma. Here mu is mean and sigma is standard deviation, which is equal to 1 by sigma root of 2 pi e power minus 1 by 2 into x minus mu by sigma the whole square. And here x and mu, these two are lies between minus infinity plus infinity, and sigma is greater than 0 சொல்லுவாங்க. Here mu and sigma இது ரெண்டுமே வந்து parameters. And also normal distribution is a binomial distribution. அது வந்து limiting case of binomial distribution சொல்லுவாங்க with the condition, these two conditions. இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு first one வந்து n tends to infinity, n வந்து very large and also neither p or q is very small. இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு தான் நம்ம இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். அண்ட் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது. ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா சிக்மா ஒன்னாகவும் மியூ ஜீரோவாகவும் இருக்கும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 1 பை சிக்மா ரூட் 2 பை இ பவர் மைனஸ் ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். எக்ஸ் ஸ்கொயர் அது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் ஆல்சோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் நமக்கு வந்து பிக்சர் இப்படி தான் இருக்கும், பெல் ஷேப்டில் இருக்கும். ஓகே, பெல் ஷேப்டு ஃபிகர் இது. அண்ட் ஆல்சோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன் வேல்யூ. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் த லைன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ. இந்த லைனை வச்சு சிமெட்ரிக் அபவுட் இருக்கும். சிமெட்ரிக்கல் அபவுட்னா ரெண்டு பக்கமும் சேம் ஏரியா இருக்கும், சேம். அது ஃபுல் வந்து ஒன்னுன்னும் போது இது வந்து 0.5, இது ஒரு 0.5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மான்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ மீன் மீடியன் மோட் எல்லாமே கோயின்சைட் ஆகும், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மட்டும்தான் இது மூணுமே ஒன்றா கோயின்சைட் ஆகும். நவ் லெட் அஸ் see fifth sum, exercise 7.3. Listen, in a test of 2000 electric bulbs, it was found that bulbs of a particular make was normally distributed with an average life. Average means mu. Average தான் mu அல்லனா மீன் சொன்னாலும் mu தான். Life of 2040 hours and standard deviation of 60 hours. Standard deviation means sigma. And estimate the number of bulbs likely to burn for first subdivision is more than 2150 hours. Our first one is more than 2150 hours. 2150 hours. Okay, that is p of x is greater than 2150 ன்னு அர்த்தம். மோர் தென்னா கிரேட்டர் தென் போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 2150 வந்து நம்ம இந்த எக்ஸோட வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இது வந்து இசட்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா வந்து இசட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு we have to find இசட் வேல்யூ. இசட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். when x is equal to 2150 and z is equal to x minus mu by sigma. Here mu is 2050 and sigma is 60. Using these three values here, இப்போ இந்த த்ரீ வேல்யூஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம போட்டுடலாம். x mu sigma. ஓகே, எக்ஸ் வந்து 2150 மைனஸ் மியூ 2040 and sigma is 60. This is 0, 1, 1 by 6. So 11 by 6, its value is, therefore z value is 1.833. Therefore p of x is greater than 2150 is equal to p of z greater than 1.833. ஓகே, இதை வந்து நம்ம பெல் ஷேப் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறோம். இப்போ 1.833 போது நமக்கு ரைட் சைடில் வரும். இங்கே எடுத்துக்கோங்க 1.833 இங்கே இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இசட்டோட வேல்யூ, திஸ் இஸ் z equal to 0 and this is z equal to 1.833. greater than 1.833னா ரைட் சைடில் நம்ம ஷேப் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ நமக்கு இதுக்கு வேல்யூ வந்து உங்கள் புக் பேக் சைடில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதிலேருந்து தான் பார்த்து நம்ம எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ டைரெக்டாக 1.833 கிரேட்டர் தென் போட முடியாது.
ஜீரோவிலேருந்து தான் நம்ம எதுவாக இருந்தாலும் 0 to அப்படின்னும் போது தான் அதில் வேல்யூ பேக் சைடில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 0 to மாதிரி நம்ம இதை மாற்றி எழுத போகிறோம். இட்ஸ் ஈக்குவல் டு லிசன் கிரேட்டர் தென் 1.833 நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரைட் சைடு ஃபுல்லாக, அதாவது இது ஃபுல்லாக நமக்கு வந்து 0.5 அப்படின்னு தெரியும். இப்போ இது ஃபுல்லாக இதில் இருந்து இதை வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ தான் 0 வந்து உங்களுக்கு வரும். 0 to infinity minus 0 to 1.833 is equal to greater than 1.833. அதை யூஸ் பண்ணுறோம் இங்கே. தட் இஸ் ப்ராபபிலிட்டி P of 0 less than Z less than infinity. இதில் இருந்து P of 0 less than Z less than 1.833. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிரேட்டர் தென் 1.833 வரும். அண்ட் ஆல்சோ வி நோ வெரி வெல் 0 to infinity is 0.5 and minus P of 0 to 1.833 from the normal table, normal distribution table, this value is 0.4664 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 0.0336. ஓகே, ஸோ இந்த வேல்யூவை புக்கில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 1.833ல் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் பார்த்திங்கன்னா போதும். 1.8 ஃபஸ்ட்டு டிஜிட் வரைக்கும் இந்த சைடில் இருக்கக்கூடியதை பார்க்குறீங்க 1.8. அதில் 3 வந்து டாப்பில் இருக்கிறது பார்க்குறோம். டாப்பில் பார்த்திங்கன்னா 0.03 அதுக்கு நேராக இன்டர்செக்டிங்கை பார்க்குறோம். திஸ் இஸ் 0.4664. ஓகே ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 1.833ல் இந்த 2 டிஜிட் மட்டும் பார்த்திங்கன்னா போதும். ஓகே, சப்போஸ் இது 5க்கு மேலே இருந்ததுன்னா 5க்கு மேலே இருந்ததுன்னா இதை ரவுண்ட் நம்பராக மாற்றிட்டு 2 டிஜிட் மட்டும் பார்க்குறீங்க. 1.8 வரைக்கும் சைடில் இருக்கிற டேபிளில் பார்க்குறீங்க. அடுத்தது டாப்பில் இருக்கிற நம்பரில் வந்து நெக்ஸ்ட் டிஜிட் 3யை பார்த்து இன்டர்செக்டிங் காலமில் என்ன இருக்குது, இன்டர்செக்டிங் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த வேல்யூ. ஓகே, தர்ஃபோர் அவர் ப்ராபபிலிட்டி வேல்யூ, ஒரு பல்ப் வந்து 2150 ஹவர்ஸ்க்கு மேலே எரியணும் அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி 0.0336. ஓகே, ஸோ 1 பல்புக்கு வந்து நமக்கு 0.336 0.0336 அப்படின்னு வந்துருக்கு இல்லையா. ஸோ நமக்கு வந்து 2000 பல்புக்கு அப்படி வேணும் அப்படின்னா 2000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதோ அந்த ஆன்சர் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் less than 1950 hours, that is x is less than 1950. Next find Z value. Z equal to, you know very well, x minus mu by sigma. Here x is 1950 minus mu is 2040 and by 60 we get minus 1.5. So draw the இது வந்து x is equal Z equal to 0 and minus 1.5 na left hand side வரும். Z equal to minus 1.5. So less than na left side of this point. இந்த பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடை நம்ம ஸ்டேட் பண்ணிக்கிறோம். Here also same. Therefore probability of x is less than 1950 is equal to probability. So Z is less than minus 1.5. So இதை நம்ம 0 வர மாதிரி எழுத போகிறோம். அதாவது 0 to minus infinity minus 0 to minus 1.5. So minus infinity less than Z less than 0 minus probability of minus 1.5 less than Z less than 0. So this is equal, this is 0.5 is it, 0.5 minus probability of, இது வந்து சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால நம்ம மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றி எழுதுகிறோம். That is 0 less than Z less than 1.5. Okay, this is equal to 0.5 minus, here also நம்ம இந்த புக்கில் வச்சு தான் பார்க்க போகிறோம். புக்கில் இதனுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.4332. 0.4332. ஸோ உங்கள் புக்கில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் கால்குலேஷன் we get 0.0668 I think. 0.0668. ஓகே, இது வந்து ஒரு பல்புக்கான வேல்யூ. ஸோ 2000க்கு வேணும் அப்படின்னா 2000ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we get the answer. So for one bulb less than 1950 hours is 0.0668. For 2000 bulbs we get 1.33.6 or 134. இது ரவுண்டடாக எழுதுனீங்கன்னா 134 எழுதலாம்.
Our next subdivision, third one is probability of more than 1920 hours and less than 2100 hours. So இந்த ரெண்டு வேல்யூக்கு நம்ம z வேல்யூ தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இப்போ. ஓகே, ஸோ when x is equal to 1920 இருக்கும்போது z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தட் இஸ் x minus mu by sigma, that is 1920 minus mu is 2040 by 60. So this is minus 120 by 60, that is minus 2. And when x is equal to 2100, therefore our z value is 2100 minus 2040 by 60, which is equal to 60 by 60, that is 1. Therefore probability of 1920 less than x less than 2100 becomes probability of minus 2 less than z less than 1. So z க்கு சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இந்த டிரா பண்ண போறோம். So this is z equal to 0. So minus 2 left hand side ல இருக்கும். Here z equal to 1 ன்னு எடுத்துக்கோங்க. Okay, more than minus 2 and less than 1 னா in the place. In the place. Okay, in the place நம்ம எப்படி எழுதுறோம் அப்படினா p of minus 2 to 0 plus 0 to 1. நமக்கு 0 வர மாதிரி தான் எழுதணும். Okay, so minus 2 less than z less than 0 plus p of 0 less than z less than 1. So ரெண்டு வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் சிமெட்ரிக்ன்றதுனால அந்த minus 2 ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 0 to 2 and this is 0 to 1. From the normal table its value is 0.4772 and this is 3413 and add பண்ணும்போது 0.8185 வருது. இது வந்து 1 பல்புக்கானது probability value. Suppose 2000 bulb வேணும் அப்படின்னா அது அப்படியே நம்ம 2000 மல்டிப்ளை பண்ணும்போது we get the answer 1637. Next let us see sixth sum. In a distribution 30% of the items are under 50 and 10% are over 86. Find mean and standard deviation of the distribution. Mu sigmaவும் கேட்குறாங்க. And also given 30% of the item are under 50. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 50 வந்து லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணுறோம், 86 ரைட் சைடில் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு அண்டர் 50னா இந்த சைடு இதனுடைய இது வந்து 30%ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 30% 30 by 100 போடலாம். ஸோ we get 0.3. இப்போ இந்த வேல்யூ வந்து 0.3ன்னு வரும். அதே மாதிரி இது வந்து 0.1 அவங்களே கொடுத்துருக்காங்க, 1% கொடுத்துருக்காங்க. ஓகே, 86 வந்து 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 10%னா 10 by 100 ஓவர்னா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து நமக்கு 0.1. லிசன், இது ஃபுல்லாக நமக்கு 0.5ன்னு தெரியும். திஸ் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இது ஃபுல்லாக 0.5 தெரியும். ஸோ இந்த வேல்யூ 0.3 இருக்கும்போது இந்த வேல்யூ 0.2. சிமிலர்லி திஸ் இஸ் 0.1 மீன்ஸ் திஸ் இஸ் 0.4. ஓகே, இப்போ நமக்கு இந்த வேல்யூ பற்றிலாம் தேவையில்லை. நமக்கு வேண்டியது மியூ அண்ட் சிக்மா. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ நமக்கு 0 to சம்திங்னா தான் நமக்கு வேல்யூ நம்ம நார்மல் டேபிளில் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இது வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போது ஈக்குவல்ட்டிக்கு என்னவோ அதை கொடுத்துட்டாங்க. வி ஹாவ் டு ஃபைண்ட் z1. உள்ளே போடக்கூடிய அந்த z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுவும் நார்மல் டேபிள்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ரிசன் இதை வந்து நம்ம z1ன்னு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனால மைனஸ் z1. இது வந்து நெகட்டிவ் சைடு ஆஃப் zன்றதுனால மைனஸ் z1. இதை வந்து ப்ளஸ் z2 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கிவன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் z1 இஸ் 0.3. அப்போது நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் z1 இது வரைக்கும் 0.3. தேர்ஃபோர் மைனஸ் z1 to 0 இஸ் 0.2. ஸோ மைனஸ் z1 to 0 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.5 மைனஸ் 0.3 போட்டு கூட போட்டுக்கோங்க, 0.2ன்னு வரும். ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 0லேருந்து மாற்றி ப்ளஸ்ஸாக எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ z1 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு பாருங்கள். z1 வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால நம்ம மைனஸ்ன்னு போட்டுட்டு இதை வந்து நார்மல் டேபிளில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
நெக்ஸ்ட்டு இதில் 0.2 ஆன்சரில் எங்கே வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உங்கள் நார்மல் டேபிள் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 0.2 வரக்கூடிய இடம் இங்கே தான் 0.20919 இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 0.1985. இதில் ஒரு 15 மைனஸ் ஆகுது, இதில் 19 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் மிடில் வரும். நம்ம வந்து இந்த 2 கூட எடுத்துக்கலாம் நீங்கள், அதாவது 0.52. ஓகே, இந்த 0.52 எடுத்துக்கலாம், அல்லது 0.52 ஓடையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு Z1க்கு பதிலாக x மைனஸ் மியூ பை சிக்மா ஈக்குவல் டு -0.52 இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இசட்டுக்கு என்னவோ அதே தான். Z1 போல இங்கே x1 யூஸ் பண்ணலாம், ஆர் x மட்டும் கூட நீங்கள் போடலாம். x மைனஸ் மியூ பை சிக்மா, இங்கே வந்து x அப்படின்றது வாட் இஸ் திஸ், x இஸ், ஸோ x வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒன் 50க்கு தான் நமக்கு இது கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ 50 மைனஸ் மியூ பை சிக்மா ஈக்குவல் டு -0.52. ஸோ கிராஸ் மல்டிப்ளையிங் வி கெட் 50 மைனஸ் மியூ ஈக்குவல் டு -0.52 இன்ட்டு சிக்மா. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி இந்த செகண்ட் வேல்யூவை போட்டு இன்னொரு ஈக்குவேஷன் இதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு Z2 less than Z less than infinity 0.1 கொடுத்துருக்காங்க. therefore 0 to Z2 அப்படின்னா 0.4. அப்போ Z2 ஈக்குவல் டு அந்த சேம் எக்ஸுக்கு பதிலாக செகண்ட் ஒன் 86 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இது கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளையிங் வி கெட் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. நவ் சால்வ் 1 and 2. ஃபஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், which implies first write second equation 1.28 sigma, and first equation is 50 minus mu equal to minus 0.52 sigma. Now subtracting, so this is plus minus plus, the cancel ஆயிடும். 86 minus 50 is 36. Okay, 36 equal to, adding these two we get 8 1 sigma. So 36 by 1.8 equal to sigma வரும். Multiplying both numerator and denominator by 10 we get 360 by 18 equal to sigma, which implies sigma value is 20. So standard deviation 20, we using this value in either 1 or 2 we get mu value. Okay, so substitute in second equation, we get mu value, that is 60.4. therefore mean mu is equal to 60.4 and standard deviation sigma is 20. So I hope you all understood today's class. Do the homework and example sums also. Thank you students.